பற்றி நாம் சரியாக அறிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை என்பதை ஒரு தமிழ் புது நாடகத்தின் மூலமாக நாம் இப்போது காணலாம். இதனை நாம் தமிழ் திருச்சபை ஓய்வு நாள் பள்ளி குழந்தைகள் நடித்து காத்து வருகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நம் தமிழ் திருச்சபை சார்பில் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்காக ஆயத்தப்படின வேத செய்தி காண்கின்ற தெய்வன். எல்லாரும் வேதத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? யாராவது ஒருவர் வேதத்தை எடுத்து நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? யாராவது ஒருவர் வேதத்தை எடுத்து சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தரின் கண்கள் நோக்கி சொல்லலாமா? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நம் எல்லாரையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாய் மட்டும் செய்யணும். சரியா? கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். திங்கள் முதல் சனி வரை என்ன நடக்கிறது என்று பார்த்தோம். சாரி அண்ணன், உங்களை பார்க்கல. முட்டாளே, பார்த்து போ. அண்ணன் அப்படி சொல்லக்கூடாது. இயேசு நாம பார்க்கிறா. இல்ல, இயேசு இங்க இல்ல, அந்த கோயில தான் இருக்கிறாரு. Oh, hi, Jamila. Oh, Isabella, you in the cave to powder. Ayyo, இந்த பாட்டு கேட்கக்கூடாது. இயேசு பார்க்கிறார். இயேசுவே எங்கே? கோயில்ல தான் இருக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கோம். எனக்கு நியூ ட்ரெஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அதான் போறாளே, அவ நிறைய பார்த்தீங்களா? அப்படி பேசாத. இயேசு நம்மளை பார்க்கிறார். இயேசு இங்க இல்ல, இயேசு கோயில்ல தான் இருக்கிறாங்க. ஜனங்கள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆலயத்தில்
பார்ப்போம். வணக்கம். வணக்கம் பாஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் பாஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நம் தமிழ் கிறிஸ்துவை சார்ந்த வணக்கம். வணக்கம் பாஸ்டர். இன்றைக்கு உங்களுக்காக ஆயத்த பண்ணின தேவ செய்தி கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். எல்லாரும் வேதத்தை கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா பாஸ்டர். யாராவது ஒருவர் வேதத்தை எடுத்து கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் மயமய நமக்கு ஆகவும் நமக்கு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். யாராவது ஒருவர் வேதத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 3:5 வாசிக்கிறோம். நீங்கள் பெருமை ஆராய்ந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். யாராவது ஒருவர் வேதத்தை எடுத்து 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம். உங்கள் செயலானது உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுதும் இருக்கிறார். அதனால நம்ம எப்பொழுதும் இயேசுவுக்கு பிரியமாய் நடக்கணும். சரியா? சரிங்க பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வாழுங்க. ஆமென். 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 திங்கள் முதல் சனி வரை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஏன்னா நீ சாரி அண்ணா, நான் உங்களை பார்க்கல. முட்டாளை பார்த்து போ. அண்ணா அப்படி சொல்லக்கூடாது. ஏசு நம்மளை பார்க்கிறார். அவங்க எங்களை உள்ள இருக்கா. ஆமா, மறந்துட்டேன். தீர்த்தது மன்னிச்சிடுங்க. நான் மன்னிச்சுட்டேன் அண்ணன். Hi John. Oh, hi Jamila. நீ என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? நீ கேட்டு பாரு. ஐயோ, அந்த பார்த்து கேட்கக்கூடாது. இயேசு பார்க்கிறாங்க. ஓ, நான் மறந்துட்டேன். இப்போ இந்த பார்த்து கேட்க மாட்டேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நம்ம நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். என் நியூட்ரிஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, எனக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அந்த போறாளே அவன் நிறைய பாத்தியா? அப்படியே பேசாது. இயேசு நம்மள பார்க்கிறார். ஓ ஆமா, மறந்துட்டேன். ஏசு நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. நான் ஒண்ணுமே அப்படி பேச மாட்டேன்.
நாம் கற்றுக்கொள்வது என்ன? நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்தில் இல்லை. நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவர் நமக்கு எப்போதும் இருக்கிறார்.